அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கும் இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் நடந்து வரும் நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுபராமன். கள நிலவரம். வணக்கம். சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6 அந்த மண்டலங்களில் தூய்மை பணியை தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டதை கண்டித்து பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் இந்த இடத்தில் போராட்டமானதை நடத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட இரவு முழுவதும் பகல் இரவு என்று பாராமல் அந்த 13 நாட்களாக அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்கள் அவ்வப்போது அமைச்சருடனும் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் ரிப்பன் மாளிகைக்கு வெளியே போராடுபவர்களை அப்புறப்படுத்த வேண்டும், அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் இங்கு அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை மூலமாக அவர்களை அப்புறப்படுத்த நடவடிக்கையானது இன்னும் சற்று நேரத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக ஏராளமான காவல்துறையினர் தற்போது வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக தயார் நிலையில் பேருந்துகளும் வரவழைக்கப்பட்டு இங்கு போராடுபவர்களை, அதாவது தமிழ்நாட்டில் போராட உரிமை இருந்தாலும் சாலை அல்லது நடைபாதையை ஆக்கிரமித்து போராட அனுமதி கிடையாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்ததன் அடிப்படையில் இவர்கள் ரிப்பன் மாளிகைக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த நடைபாதையில் போராட்டமானது தற்போது நடத்தி வருகிறார்கள். சென்னையில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போராட்டத்தை நடத்தி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட இருக்கிறார்கள். அதற்காக காவல்துறையினர் ஏராளமான இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது மேயர், துணை மேயர் உள்ளிட்டோர் ரிப்பன் மாளிகை வருகை தந்து இங்கு இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் அவர்களை அப்புறப்படுத்த, அதாவது நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அப்புறப்படுத்தப்பட இருக்கிறார்கள். கடந்த 13 நாட்களாக தனியாருக்கு அந்த தூய்மை பணியை ஒப்படைக்கப்பட்டதை கண்டித்து எங்களுக்கு ஊதியம் குறைவாக வரும், அதே போல மாநகராட்சியே அந்த பணியை எடுத்து நடத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் இவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இருந்தாலும் கூட நீதிமன்றம் சாலை மற்றும் அந்த நடைபாதையை ஆக்கிரமித்து போராட்டம் நடத்தக்கூடாது என்று கருத்து தெரிவித்ததன் அடிப்படையில் அவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட இருக்கிறார்கள். அதற்காக ஏராளமான காவல்துறையினர் தற்போது குவிக்கப்பட்டு அவர்களை அழைத்துச் செல்வதற்காக பேருந்துகளும் தயார் நிலையில் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபராமன்.